எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னு கடன் வாங்கி சமைப்பாரு. டெய்லி எனக்கு நான்வெஜ் இல்லாம இருக்கவே இருக்காது. அவ்வளவு குடும்ப கஷ்டத்திலயும் என்ன ராஜா மாதிரி வளர்த்தாரு. அப்படிப்பட்ட எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் திடீர்னு காலையில வாமிட் வருது. ஹாஸ்பிட்டல் என்னன்னு போய் பார்க்கும்போது அவருக்கு குடல்ல டிபி கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அவர் சாப்பிடுற சாப்பாடு ஒண்ணு டயரியா ஆயிருது, இல்லைன்னா வாமிட் ஆயிருது. கிட்டத்தட்ட 6 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. அவரால் எதுவுமே சாப்பிட முடியல. ட்ரிப்ஸ்ல தான் மேக்ஸிமம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த 6 மாசத்துல அவர் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வில்லேஜ் குக்கிங் சேனல்ல அவங்க சமைக்கிறத பார்த்துட்டு அப்ப அதை சாப்பிடணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி டெம்ப்ட் ஆனாரு. அப்பெல்லாம் பார்த்து நான் அழுதுருக்கேன் நிறைய நாள். இப்படி அவரோட கடைசி நொடிகள்ல அப்பா எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குப்பான்னு என்கிட்ட கேட்டாரு. மதுரை மார்க்கெட்ல கிலோ கணக்கா மீன் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு போட்டு வளர்த்த எங்க அப்பாக்கு கடைசி காலத்துல அவர் கேட்ட ₹1 மீன் வாங்கி தர முடியாத அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வாழும் போதும் தனக்காக எதுவுமே அவர் செஞ்சுக்கல, எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தாரு. இன்னைக்கும் நான் வீட்டுல மீன் எடுத்து சாப்பிடும் போது அந்த மீனை பார்த்தோன்னே எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணு